அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் விட்டா ரியல் அனாலிசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் சீரியஸ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் கான்செப்ட் வச்சு கேட்ட ப்ராப்ளம். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்டு வரேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய வேரியஸ் எக்ஸாமினேஷனுக்கு பிஜிடிஆர்பிக்கு, யூஜிடிஆர்பிக்கு அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எம்சிக்யூ புக்லெட்டை வாங்கி படிக்கலாம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் டூ சீரியஸ் சம் இஸ் n from 1 to infinity sin of n pi by 2 divided by root 10 and sum is n from 1 to infinity ln of 1 plus 1 by n square. Then which of the following statement is true? A is convergent but B is not convergent. A is not convergent but B is convergent. Both A and B are convergent. Neither A nor B convergent. இந்த ப்ராப்ளத்தை ஒரு சில ஷார்ட்கட்லேயும் ஆன்சர் பண்ணலாம், இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக போட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், இது சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் சொல்கிற ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்கள், அது எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு லிமிட் கம்பேரிஷன் டெஸ்ட்டு அப்படின்னா டாமினேட் கன்வர்ஜன் சீரியஸ் டெஸ்ட், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. சமேசன் log of 1 plus an is converges if and only if summation an is converges. மைண்டில் வச்சுங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். summation n from 1 to infinity log of 1 plus an கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா if and only if summation n from 1 to infinity an is converges. ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இது. ஏஎன்ஆஸ் நான் நெகட்டிவ், ஏஎன்ஆஸ் நான் நெகட்டிவாக இருக்கணும். அப்போது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிடலாம். கன்வர்ஜென்ஸாக டைவர்ஜென்ஸாக செக் பண்ணிக்கலாம். இது லாக் 1 + an ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே ஏன் பார்த்தீங்கன்னா 1/n ஸ்கொயர். இதனுடைய சீரியஸ் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் an = சம்மேஷன் 1/n ஸ்கொயர். அப்போ இது கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, அப்போது பி கன்வர்ஜ் ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ரிசல்ட்டு தான். இப்போ சம்மேஷன் லாக் 1 + an கன்வர்ஜ் ஆகுது. இப்போ சொல்லி சம்மேஷன் ஏஎன்எஸ்ஸாக நான் நெகட்டிவ். ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது நான் ஏஎன்ஆ சூஸ் பண்ணும்போது என்னோட சீரியஸ் ஃபார்மேட் என்ன ஆயிடுது, எனக்கு 1/n ஸ்கொயர். இது எனக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த சீரியஸ் கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா பி கன்வர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது பி கன்வர்ஜன் நாட் கன்வர்ஜன்றது ஃபால்ஸு, இது அடிச்சிருவோம். அடுத்து நெய்தர் ஏ நாட் பி கன்வர்ஜன்றது ஃபால்ஸு. ஓகே, இப்போ ஏ கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா அதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஏ கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? சும்மா ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா சமேசன் n from 1 to infinity sin n pi by 2 divided by root n இருக்குங்களா? ஓகே, இது சமேசன் n from 1 to infinity. இது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா -1 whole power n divided by root n. ஓகே, சம் 0 terms. ஓகே, இதில் இந்த சீரியஸில் இந்த ஃபார்மேட் டேர்ம்ஸும் இருக்கும், சம் 0 terms இருக்கும். ப்ளஸ் அந்த 0 terms நமக்கு தேவையில்லை, அதை நான் மீட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ட் நான் 0 டேர்ம்ஸ்லாம் எடுத்து நான் பொறுக்கி எழுதிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு செக் பண்ணி பாருங்கள். சம் என் கேஸுக்கு 0 அட்டைன் பண்ணும், -1 அட்டைன் பண்ணும், 1 அட்டைன் பண்ணும். எது? இந்த நியூமரேட்டர்ஸ். ஓகே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போது இந்த சீரியஸ் இருக்குது. சமேசன் n from 1 to infinity sin n pi by 2 divided by root n இருக்குது. This is equivalent to summation n from 1 to infinity -1 whole power n divided by root n plus some 0 term. இப்போ நான் 0 டேர்மில் இந்த டேர்முக்குள்ளே வந்துடும். 0 டேர்ம் அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் n = 2 கொடுத்தீங்கன்னா 0 டேர்ம் வரும். அதை நான் ஒமிட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ட் 0 டேர்ம் மட்டும் நம்ம பொறுக்கிறோம். நம்ம 0 டேர்ம் தேவையில்லை. ஓகே, இப்போது இது ஒரு இன்ஃபைனைட் சீரியஸ்ன்றதால இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். சமேசன் n from 1 to infinity -1 whole power n into an ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இதில் an is decreasing converges to 0 வந்தால் இந்த சீரியஸ் என்ன ஆகிடும், லெப்னின் டெஸ்ட் படி கன்வெர்ஜ் ஆகிடும். அப்போது இந்த சீரியஸும் உங்களுக்கு என்ன ஆகுது, கன்வெர்ஜ் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சும்மா இந்த ரிசல்ட்லாம் மண்டைக்கு ஓட்டி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரு ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் எப்போ கன்வெர்ஜ் ஆகும்னா an is decreasing converges to 0 இருக்கும்போது.
அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சமேஷன் n from 1 to infinity minus 1 over n an இருக்குது. இந்த an வந்து டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னா இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். இதுதான் லெபினிஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த சீரியஸ் நான் என்னவா கன்வெர்ட் பண்ணால் சமேஷன் n from 1 to infinity minus 1 over n divided by சமேஷன் n from 1 to infinity minus 1 over n divided by root 1. கண்டிப்பாக எழுதலாம். இப்போ 1ன்ற கேஸுக்கு n equal to 1ன்னா 1 வந்துடும். அடுத்து n equal to next 3க்குன்னா -1 வரும். அடுத்து இந்த டேர்ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2s வரும்போது 0 ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் நான் ஜீரோ டேர்ம் மட்டும் கட் பண்ணுறேன். அது எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆல்டர்னேட் சீரிஸ் டேர்ம்ஸ் கிடைக்குது. ஓகே, இது வந்து கன்வர்ஜ் ஆகிடும் லெபினிட்ஸ் படி. அப்போது என்ன ஆயிடுதுன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் கன்வர்ஜ்ன்றது ட்ரூ, ஏஎன் இஸ் நாட் கன்வர்ஜ்ன்றது ஃபால்ஸு, ஏ அண்ட் பி ஆர் கன்வர்ஜ்ன்றது ட்ரூ. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதனால் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் என்னுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.